Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து மை ஸ்டாண்டின் டிராமால வந்து எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம கதையோட ரெண்டு ஹீரோஸும் ஒண்ணா சேர்ந்து வாழ்க்கையை வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. அங்க எங்கன்னு நல்லா சுத்தி பார்த்து இருக்காங்க. அதுல இப்போ வந்து ஜோவோட வாய்ஸ் தான் பேக்ரவுண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. ச்சே, இது மட்டும் கனவாவே இருந்துடவே கூடாது. ஒருவேளை கனவா இருந்தா நான் இதுல இருந்து எந்திக்கவே கூடாது. எனக்கு இந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாழ்க்கை எப்படியே போகணும்னு இந்த ஜோ பையன் வந்து மனசுக்குள்ள வந்து அவ்வளோ ஃபீலிங்கா நினைச்சுக்கிட்டு இந்த மிங் கூட வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஹாப்பியா இருக்கான். இப்ப கூட பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. அங்க ஒரு கப் இருக்குப்பா, டீ கப் இருக்கு. அது கப்பல்ஸ் குடிக்கிற மாதிரி இருக்கா. அதை பார்த்தோன்னே ஜோக்கு ஒரு ஆசை, இந்த கப் நல்லா இருக்குல்ல, நம்ம வாங்கிக்கலாமா, நம்ம கப்பல்ஸ் தானே அப்படின்னு ஜோ வந்து ஒரு ஆர்வத்துல பேச, என்னது கப்பல்ஸா, யார் யார்கிட்ட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியே பார்த்தா இந்த மிங் வந்து 3 வருஷமா பேசியிருக்கான். அவ்வளோதான், ஜோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஜோ அடுத்து பெருசா எதுவும் பேசல. அவன் அமைதியா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு கூட பாருங்களேன், ஜோ வந்து கலகலன்னு நல்லா ஹாப்பியா பேசியிருக்கான். பாத்தியா, நான் இதை வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஜோ வந்து ஹாப்பியா காட்டினா, ஏன்டா இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க, அதான் வீட்டுல ஏகப்பட்டது இருக்குல்ல, பிற எதுக்குடா நீ வாங்குற அப்படின்னு மிங் வந்து இப்படிலாம் பேசியிருக்கா. எப்பா என்னப்பா நீ இப்படிலாம் பேசியிருக்க, புதுசா வாங்க நல்லா தானே இருக்கும், அதான் பாரு நான் புதுசாக எல்லாத்தையும் வாங்கிட்டேன். சரி கூட இந்த ப்ரௌச்சர் வந்து வர்ற வழியில கொடுத்தாங்க பாரு. இந்த வீட்டில் தான்டா செலிபிரிட்டிஸ் அவங்க இவங்கன்னு ஏகப்பட்ட பேர் வந்து வாழ்வாங்களாம். வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு வீட்டில் தானே வாழணும், கண்டிப்பா லோன் போட்டாச்சும் இந்த மாதிரி ஒரு வீடை வந்து வாங்கியே ஆகணும்டா அப்படின்னு ஜோ வந்து அந்த வீட்டை பத்தி நல்லா பேசியிருக்கான். அந்த வீட்டை பார்த்தோடனே மிங்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அந்த ப்ரௌச்சர்னு ஒன்று கொடுத்தாங்களே, அந்த ப்ரௌச்சரே இந்த மிங் பையன் வந்து கசக்கி தூக்கி போட்டான். அதை ஜோ பார்க்கல. அதை தூக்கி போட்டுட்டு இந்த மிங் பையன் என்ன பண்றான்னா, ஜோ கூட போய் ஜாலியா இருக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்பயேவா அப்படின்னு ஜோ கேட்க, எப்போ ஒன்னா என்ன வாடா பண்ணலான்னு மிங் என்னன்னா ஜோ கூட வந்து ஹாப்பியா இருக்கான். இப்ப இந்த ஜோவோட மண்டக்குள்ள ஒரு விஷயம் நல்லா ஊறி போச்சு. நல்லா சம்பாதிச்சாதான் நல்லா ஹாப்பியா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம மிங் கூட வந்து ஹாப்பியா இருக்க முடியும், மிங்க நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜோவோட மண்டக்குள்ள வந்து ஆழமா இறங்கிருச்சு. அதுக்காக பணம் சம்பாதிக்கிறது எப்படி, ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு பையன் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா இது, உனக்கு என்ன பணம் வேணுமா, இப்ப கூட பாரு ஏதோ இன்டர்நேஷனல் ஷூட்டிங்னு ஏதோ எடுக்காங்களாம், அதுக்கு ஸ்டன்ட்மேன் தேவைப்படுதான், அதுக்கெல்லாம் நீ போறியா அப்படின்னு ஒரு ஆள் வந்து பேச, இதை கேட்ட இன்னொரு ஆளு, அதான் அவரோட உடம்புல வந்து டேட்டா வந்து அங்கங்கன்னு குத்தி இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்டா கிறுக்குத்தனமா ஐடியா கொடுத்துட்டு இருக்க, அந்த கம்பெனிக்கு லைசன்ஸே கிடையாது, இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்கன்னு இவன் என்ன கோத்தோட போகிறியா, இந்த மாதிரி ஐடியா சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு ஆள் வந்து ஐடியா கொடுத்த பையனை வந்து திட்டி அனுப்பிவிட்டாங்க. இந்த ஜோ பையனே பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த நேரம் டேரக்டர் இருக்கார்ல, அவர் வேற கூட்டு, இங்க பாருப்பா தோங் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போறாராம், அதனால ஒரு டான்ஸ் சீன் இருக்கு, அந்த சீனை நீ தான் நடிக்க போற அப்படின்னு டேரக்டர் சொல்ல, இதை கேட்ட இந்த ஜோக்கு வந்து பதறுது. என்னது நானா சார், நான் ஸ்டன்ட்மேன் சார், என்னால இதெல்லாம் எப்படி நடிக்க முடியும், அதெல்லாம் முடியாது சார், எனக்கு வராது சார் அப்படின்னு ஜோ சொல்லி பாக்குறான். இருந்தாலும் டேரக்டர் கேட்காம, தம்பி நீ தான் பண்ணும் அப்படின்னு அவர் ஒரு ஒத்த கால நிக்காரு. தோங்க வேற, டேய் உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவராட்டும் போயிட்டாரு. ஜோக்கு பண்ணையா வேண்டாமனு பதட்டமா இருக்கு. நல்லா பண்ணலாட்டி திட்டுவாங்க, நல்லா பண்ணிட்டோம்னா என்னடா என்னை முந்திட்டு போறியா அப்படின்னு தோங்கி இவங்க இருந்து ஒரு போட்டி வந்துடும். என்ன பண்ண அப்படின்னு ஜோ வந்து ரொம்ப யோசிக்கிறான். பக்கத்துலேயே இருக்காமல இம்மு, அவன் தான் கொஞ்சம் காம் டவுன் ஆக்கி, ஏன்டா ரொம்ப யோசிக்கிற, நல்லா பண்ணினா சான்ஸ் கிடைக்கிட்ட, எத்தனை நாள் தான் ஸ்டன்ட்மேனா இருக்க போற, ஹீரோ வேண்டாமா, கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாரு அப்படின்னு இம் பையன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றதால ஏன் அப்படியே தைரியத்தை வரைச்சிட்டு இதை ஜோ பையனும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டயர்டா வர, என்ன ரொம்ப டயர்டா வர, இன்னைக்கு ரொம்ப ஹார்டான சீனா என்ன அப்படின்னு மிங் கேட்க, அது வந்துடா அப்படின்னு ஜோ சொல்ல வாரான். அதுக்குள்ளே அந்த வட்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டாரு. வந்த ஒரு பாக்ஸ் நிறைய வந்து பிரான் இருக்குல்ல, அதை வேற கொண்டு வந்திருக்காரு. அவன் யார் இந்த பையன் அப்படின்னு வட்டு வந்து மிங்க பார்த்து கேட்க, அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு ஜோ அறிமுகப்படுத்தி வைக்கிறான். மிங்க வந்து சரியான இன்ட்ரோட் போல இருக்கு. அவரை பார்த்தவனே டக்குன்னு உள்ள எழுந்துச்சு போயிட்டான். அவன் உள்ள எழுந்துச்சு போனவனே, டேய் அவனை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே, பாய் ஃப்ரெண்ட் மாதிரில இருக்கான், என்னடா இது பாய் ஃப்ரெண்ட் தானே, சரி அவன் ஃபேமிலி எப்படி அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு வாட் கேட்க, இது ஃபேமிலியா, எனக்கு அதை பத்திலாம் தெரியாது அப்படின்னு ஜோ சொல்றான். என்னடா இது ஒண்ணுமோ சேர்ந்துருக்கீங்க, ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு வாட் பேசிட்டு இருக்காரு. சரி விடுங்க, நீங்க வந்தாலே வேலை விஷயமா பேசதானே வருவீங்க, இப்ப என்ன விஷயம் அதை சொல்லுங்க அப்படின்னு ஜோ வந்து ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வர, அது வந்துடா இன்னைக்கு நீ நடிச்ச சீன் வந்து நல்லா தான் இருந்துச்சு,
இருந்தாலும் தூக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அந்த சீன் வராதுடா, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தோங் தான் நடிக்க போறாங்க அப்படின்னு இந்த வாட் சொல்ல. புரியுது புரியுது, எதனாலும் புரியுது அப்படின்னு இந்த ஜோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த தோங்க்கு வந்து அப்பப்போ லைட்டா கடுப்பா இருக்கும் போல இருக்கு. நம்மளோட சீன் வந்து யாராச்சும் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களோட சான்ஸ் கிடைச்சி முன்னாடி போயிட்டா. அதனாலதான் இந்த சீனை வந்து இந்த தோங் பையன் வந்து தூக்க சொல்லியிருக்கான் போல இருக்கு. அந்த விஷயம் இந்த ஜோ பையனுக்கும் புரியுது. ஜோ ஒன்று இதெல்லாம் ஒன்று பெருசெல்லாம் எடுத்துக்கல, அவன் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டான். தம்பி இருந்தாலும் நீ உனக்கு கவலைப்படாத, நான் ஏகப்பட்ட ஸ்டுடியோக்கு அனுப்பியிருக்கேன், கண்டிப்பாக உனக்கு பாரு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து எப்படியோ இந்த விஷயம் மிக தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. ஆமாம் இன்னைக்கு தோங்க போதும் நீ நடிச்சியாமே, எப்படி இருந்துச்சு, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மிங் கேட்க, இல்லைடா அவர் போதும் நான் நடிக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஒன்றுமா சொந்தக்காரங்க, நான் சொல்லி நீ கோவப்பட்டா என்ன பண்ணுறது, அதான் நான் சொல்லாம முட்டேன்டா அப்படின்னு இந்த ஜோ வந்து சொல்லியிருக்கான். சரி ஏதோ ஒன்று இன்னொன்னாச்சும் சொல்ல போறேன் அப்படின்னு மிங் சொல்லியிருக்கான். சரி சரி விடு, எதுக்கு இப்போ அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு, இந்த வாரம் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு என் கூட வருவியா அப்படின்னு ஜோ கேட்க, வரமாட்டேன்னு சொன்ன என்ன பண்ணுவ அப்படின்னு மிங் கேட்க, இல்லைப்பா வந்தா சேர்ந்து போகலாம், வரலாட்டி தனியாக போகணும் அப்படின்னு ஜோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ண. ஓகே ஓகே வரேன்னு எப்படியும் இந்த மிங் போய் வந்து ஒத்துக்கிட்டான். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா பார்ட்டிக்கு போகிறாங்க. பார்ட்டிக்கு போனே மிங்கு ஜோன்னு ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஜோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசியிருக்கான். இந்த நேரம் தோங்க வந்துட்டான். என்னடா சீன் ரொம்ப நல்லா பண்ணிட்ட போல இருக்கு, போற போக்க பார்த்தா எனக்கு நீ ஸ்டெண்ட் பண்ண இருக்க மாட்டேன் போல இருக்கு, நீ வேற ஒரு படத்துல வந்து ஹீரோ கமிட் ஆகிற போல இருக்கு அப்படின்னு தோங்க வந்து லைட்டா கடுப்பா பேசுற மாதிரியா பேசியிருக்கான். இருந்தாலும் இந்த ஜோப்பை வந்து பவியமா தான் பேசியிருக்கான். அதுக்குள்ளே மிங் வந்துட்டான். என்னடா தோங்கு இங்க என்ன பண்ணி இருக்க அப்படின்னு மிங் வந்து தோங்க கூட பேச வர, சரி நீங்க ரெண்டு பேசுங்க நான் வெளியே போறேன்னு ஜோ வெளியே போயிட்டான். ஜோ வெளியே போறத பார்த்தோன்னே சோல் இருக்காம்ல, அவனும் பின்னாடியே வந்துட்டான். எதுக்கு நீ இவனை வந்து இங்கே கூட்டு வந்திருக்க, என்ன எல்லார்கிட்டையும் இவன் தான் அவன் பாய் ஃப்ரெண்ட்னு அறிமுகப்படுத்த பாக்குறியா என்ன அப்படின்னு சோல் வந்து கேட்க, அதான் நான் நினைச்சேன் ஆனா இப்போதைக்கு முடியாது போல இருக்கே அப்படின்னு இந்த ஜோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீ முயற்சி பண்றதை நீ முயற்சி பண்ணு, என்னோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நீ வருவியா அப்படின்னு சோல் கூப்பிட, இல்ல என்னால வர முடியாதுடா அப்படின்னு ஜோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு சோல் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். என்னதான் ஃபீல் பண்ணாலும் உன்னை ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன்னு சோல் சொல்றதால இந்த ஜோ பையன் வந்து அவனுக்கு வந்து ஹக் கொடுத்துட்டு இருக்கான். இப்பதான் ஹக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே மிங்க இருக்காம்ல, அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியல, வந்தவே வேகமா ஜோ எழுதிட்டு போயிட்டான். டே இங்க பாருடா, தெரியாதனமா ஹக் பண்ணிட்டா, ஏதோ தவறி போய் ஹக் பண்ணிட்டா அப்படின்னு ஜோ வந்து எதோ சொல்ல வாரான். அதுக்குள்ளேயும் பாருங்க இந்த மிங் பையன் வந்து ஜோவோட வாயை வந்து திறக்க விடாம கிஸ்ஸ கொடுத்து இருக்கான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனை மீட் பண்ணக்கூடாதுன்னு, இருந்தாலும் ஏன் அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு இந்த மிங் வந்து கத்த, டே அதான் சொல்றேன் தெரியாம பண்ணிட்டேன்னு அப்படின்னு ஜோ வந்து சொல்லியிருக்கான். இந்த மிங் பையன் கேட்காம கிஸ்ஸ கொடுத்துட்டு இருக்கான். பாருங்க சண்டை போட்டா எல்லாம் கத்ததான் செய்வாங்க, இவங்களோட சண்டை வந்து புதுவிதமால இருக்கு. டே இங்க வச்சு வேண்டாண்டா அப்படின்னு ஜோ வந்து சொல்றான். டே பார்த்தா பாக்கணும்டா, யாரால் பாக்கட்டா அப்படின்னு இந்த மிங் வந்து இப்படி பேசி இருக்கான். யாரு பார்க்க கூடாதோ அவங்க பார்த்துட்டாங்க. அதான் தோங்க இருக்காம்ல, அந்த தோங்க பார்த்துட்டான். பார்த்தவன் சும்மா இருப்பானா, டே மிங்கு என்னை ஃபாலோ பண்ணி வாடா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு தோங்க வந்து மிங் கூட வந்து ரொம்ப கடுப்பா பேசி இருக்கான். பாவம்பா ஜோக்கு என்ன பண்றதே தெரியல. ராத்திரி மிங்க வீட்டுக்கு வரான், ஆனா பெருசா எதுவும் பேசாம அவனுக்கு உள்ள போயிட்டான். என்ன நடந்துக்குன்னு புரியாம ஜோ தான் கன்ஃபியூஷன்லயே உட்காந்துருக்கான். அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அந்த தோங்க இருக்கான்ல, தோங்க வந்து ஜோவை மீட் பண்ண வந்திருக்கான். அவனை தனியா கூட்டு போய், என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், வர ஆக்டிவிட்டியே சரியில்லையே, உனக்கு ஏதோ ஆக்டிங் ரோல் வேற கிடைச்சிருக்காமே, பரவாயில்ல ஆனா நீ ஆக்டிங் போயிட்டீனா எனக்கு யாரும் டூப் போடுவாங்க, என்னதான் இருந்தாலும் எனக்கு நீ தான்டா டூப் போடணும், நீ தான் டூப் போடணும் அப்படின்னு தோங்க சொல்ல, என்னது உங்களுக்கு நானா சார், எப்படி சார் என்னால் முடியும், நான் ஒரு பக்கம் வந்து ஆக்டிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேனா, இல்லை இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு டூப் போடுவேனா, என்ன சார் இதை இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஜோ வந்து கேட்க, டே 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 நடிக்காதடா, நீ வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஷார்ட்கட்ல போக பாக்குறியா அப்படின்னு தோங்க சொல்ல, தோங்க என்ன பேசுறான்னு ஜோக்கு வந்து ஒண்ணுமே புரியல, புரியாத போய் நடிக்காதுடா, அதான் நீ வந்து ஒருத்தர் கூட பழகுறீல மிங்கு, அவன் யாருன்னு தெரியுமாடா, அவன் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைடா, பணக்கார வீட்டு பிள்ளை அப்படின்னு தோங்க சொல்றான். அன்னைக்கு கூட அந்த ஜோ பையன் வந்து ஒரு ப்ரௌச்சர் காட்டிட்டு போம்ல, அதுல ஒரு வீடு இருந்துச்சுல, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே மிங்கு தான்டா, மிங்கு தான். என்ன அவனை வளைச்சு போட்டு நீ முன்னேறலான்னு பாக்குறியா, அவன்
ஃபேமிலி யாருன்னு தெரியுமா, நீ யாரும் உன் இடம் என்ன அது தெரிஞ்சிருந்துக்கோ, நீலாம் ஆயுஸ் ஃபுல்லாக வந்து டூ போகிறதுக்கு மட்டும் தான் லைக்கு, என்ன ஏதுன்னு நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு தோங் வந்து ஜோவை விரட்டி விட்டு போகிறான். ஜோக்கே இப்போதான் தெரியுது அந்த மிங் வந்து பெரிய பணக்கார வீட்டு புள்ளன்னு. அதுக்கப்புறம் ராத்திரி நேரம் வந்து ஜோ வந்து பெருசாக எதையும் வெளிக்காட்டிக்காம, ஆமாடா மிங்கு எதுக்கா உனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜோ வந்து கேட்க, என்ன கேள்விடா கேட்குற, நான் உண்டு என் வேலை இருந்தேன், நீ தானே வாலண்டியராக வந்து என்கிட்ட பேசின, நீ தானே காரை வந்து என்கிட்ட வந்து நிப்பாட்டி நீ தானே பேச வந்த அப்படின்னு மிங் வந்து சொல்லியிருக்கான். சரி விட்றா, உனக்கு என் கூட இருக்கிறது வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஜோ கேட்க, ஏன் திடீர்னு இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்க, எனக்கு பிடிக்கிறதால உன் கூட இருக்கேன், பிரேண்டா அப்படி ஒரு கேள்வி கேட்டு இருக்க அப்படின்னு மிங் பேசுகிறான். சரி விடு, எதுக்கு இப்போ வந்து இப்படிலாம் கேள்வி இருக்க, இந்த வாரம் பார்ட்டிக்கு வந்து நான் உன்னை கூட்டு போறேன்னு இந்த மிங் பையன் வந்து ஜோ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அந்த இடம் பார்க்கவே நல்லா கிராண்டா அழகா இருக்குப்பா. இப்போ இந்த ஜோ பையன் வந்து மிங்கா வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். டே உனக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஜோ வந்து ஆசையாக கொடுக்க மிங்கா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பாத்தியா, இதுதான் பிராண்டடான எக்ஸ்பென்சிவான வாட்சு அப்படின்னு ஜோ சொல்ல, ஏ யார்கிட்ட ரீல் விடுற, இது பிராண்டட் எக்ஸ்பென்சிவா, அப்போ நான் போட்டிருக்கிறது என்னவா அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து வாட்சை காட்ட, சாரிடா ஆன்லைனில் பார்த்தேன் இதான் எக்ஸ்பென்சிவ்னு போட்டாங்க அதான் வாங்குறேன்னு ஜோ சொல்ல, சரி சரி விடு வாங்கினது வாங்கிட்ட நீயே போட்டு விடு அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து ஜோ வாங்கினதே போட்டுட்டான். என்னதான் இந்த மிங் வந்து பெரிய பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் அப்பப்போ அவங்களும் வந்து சில ஆட்டிடியூட் எட்டி பார்க்குது. அதே நேரம் வந்து ஜோ கிட்ட வந்து நல்லாவும் பேசத்தான் செய்யறான். இப்படி நம்ம ஹீரோஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹாப்பியா பேசிட்டே இருக்கும் போதே அதான் சிவபூஜையில கரடி முத மாதிரி ஒருத்தர் வருவான்ல தோங்கு, அவன் என்னன்னா மேய கூட்டு வந்திருக்காங்க. இந்த மேய்ங்கிறது யாருன்னு தெரியுமில்லப்பா, மிங்கோட சிஸ்டர் என்னமோ இவங்களெல்லாம் பார்த்த உடனே நல்லா தான் பேசுறாங்க. இந்த தோங் பையன் தான் கடுப்பா பேசியிருக்கான். ஆமாடா என்ன ரெடியோ சேர்ந்து வந்திருக்கீங்க, சேர்ந்து வரணும்னு வந்தீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்களா இல்ல வேற யாராச்சும் உங்களை கூப்பிட்டாங்களா அப்படின்னு தோங் பையன் வந்து தோண்டி ஏகப்பட்ட கேள்வி கேட்க, இவன் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல தெரியாம நம்ம ரெண்டு ஹீரோஸும் திருதுன்னு முடிச்சிருக்காங்க. நல்ல வேலை இதெல்லாம் சோல் இருக்காம்ல அவன் கரெக்டாக வந்துட்டான். அது வந்து நான் தான் ஜோ வர சொன்னேன், வர வரைக்கும் இந்த மிங் கூட வந்து பேசி இருந்திருக்கான் போல இருக்கு. சரி நான் ஜோவை கூட்டு போறேன்னு இந்த சோல் பையனா ஜோவை தனியாக கூட்டு போயிட்டான். கூட்டு போனவன் திட்டிட்டு இருக்கான். உனக்கு தெரியுதா இல்லையாடா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு, ஏன் இப்படி பண்ணியிருக்க, இங்க பாரு அவன் கூட இருக்கும்போது உனக்கு வந்து கண்டிப்பா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும், இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சோல் பையன் வந்து ஜோக்கு வந்து வார்னிங் கொடுக்குறான். இங்க பாரு நான் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன்னு உன்கிட்ட சொன்னேன்னா நான் சொல்லாத பட்சத்துல உனக்கு யாரோட பேசுறதுக்கு வந்து இப்படி ஒரு உரிமையை கொடுத்தது அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு நல்ல வந்து நீ தலையிடாத அப்படின்னு ஜோ என்னன்னா சோல்கிட்ட வந்து இப்படி ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட என்னன்னா அக்கா தம்பின்னு ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. என்னடா தம்பி வரோ மூஞ்சில வந்து சிரிப்பு வந்து அதிகமா தெரியுது, உன்னோட சிரிப்புக்கான காரணம் வந்து அதோ அந்த பையன் தானே, அதான் அந்த பையனோட பேர் என்ன சொன்ன, ஜோ அவன் தான் காரணம் அப்படின்னு அக்கா வந்து கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க. அது வந்துக்கா அப்படின்னு மிங் பையன் வந்து இருக்க, இங்க பாருடா உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான்டா அப்படின்னு அக்கா வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் பேசியிருக்காங்க. சரிக்கா என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவான் நான் கிளம்புறேன்னு இந்த மிங் பையன் வந்து ஜோவை பார்க்க வெளியே கிளம்பி போக, வெளியே பார்த்தா தோங்க இருக்கான். தோங்க வந்து ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கான் போல இருக்கு. என்னடா இது இப்போதான் நான் வந்தேன் அதுக்குள்ளேயும் கிளம்பி போயிருக்க, நான் அக்காவுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ண போறேன்டா, அதை இருந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு தோங்க சொல்ல, இதை கேட்டோன்னே இந்த மிங் பையன் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிட்டான். இவன் எதுக்கு சுக்குநூறாக உடஞ்சி போனான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும்ல. ஆக்சுவலாக இந்த மிங் இருக்காம்ல, மிங் வந்து தோங்க வந்து என்னைக்கு போஸ்டரில் பார்த்தானோ அன்னைக்கே இந்த மிங் பையனுக்கு வந்து தோங்க வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவனை நேரில் பார்த்து பேசலான்னு மிங்கு அவங்க அக்கான்னு ரெண்டு பேரும் தோங்கிட்ட போய் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த தோங் பையனுக்கு வந்து எடுத்தோடனே மேய இருக்காங்களே, மேய வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு. அவங்க ரெண்டுத்துக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா டெவலப் ஆகி அது என்னமோ நல்லா பிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் இதை பார்க்குற இந்த மிங் பையனுக்கு வந்து தோங் வந்து மற்றவங்கள லவ் பண்ணுறது வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த மிங் பையன் தான் தோங்க வந்து லவ் பண்ணியிருக்கான். தோங்குக்கு மேய தான் பிடிச்சிருக்கு.
இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம இந்த மிங் பையனா ஃபாரின் படிக்க போயிட்டான். ஃபாரினுக்கு படிக்க போயிட்டு தோங்க பார்க்கலான்னு வர இந்த தோங்க என்னன்னா மே பின்னாடியே ஓடி போயிட்டான். அவ்வளோதான். இந்த மிங் பையனுக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. இவனுக்கு எப்படியாச்சும் தோங்க அடைஞ்சே ஆகணும். ஆனா தோங்க அடையிறதுக்கு தான் வழியே இல்லைல்ல. ஸோ தோங்க மாதிரியே இருக்கிற, அதாவது தோங்க 2 போடுறோம்ல நம்ம ஜோ கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவன் பழக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த மிங் பையன் வந்து யோசிச்சுக்கிட்டே வீடு பக்கம் வந்து சேர்றான்ப்பா. வந்தவே ஹெவியா தண்ணி அடிச்சிருக்கான். தண்ணி அடிச்சிருக்க பார்த்தோன்னே ஜோ இருக்கான்ல, ஜோ தான் வந்து ஒரு ஓரமா படுக்க வச்சுட்டு போறான். இந்த மிங் பையன் வந்து தண்ணி அடிச்சுட்டு, டேய் தோங்கு ஏன்டா என்னை விட்டு போன அப்படின்னு மிங் வந்து ஜோவை கட்டி பிடிச்சி இப்படி அணத்திக்கிட்டு இருக்கான். ஜோக்கே இப்போதான் விஷயம் புரியுது. ஆக்சுவலா இந்த மிங் வந்து தோங்க அடைய நினைச்சிருக்கான். ஆனா இவனால தோங்க அடைய முடியல. ஸோ தோங் மாதிரி இருக்க, அதுவும் தோங்கு 2 போடுற இந்த ஜோ வந்து லவ் பண்ணி இவன் ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்கான். இப்போதான் அந்த விஷயம் எல்லாமே ஜோக்கு புரியுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த மிங் பையன் வந்து வீட்டுக்குள்ள வந்தாம்ல, வந்தே ஒரு பேக்கோட தான் வந்திருக்கான். அந்த பேக்குள்ள என்ன தெரியுமா இருந்திருக்கு? அதான் ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்லப்பா, இந்த ஜோ பையன் வந்து ஒரு கப் எடுத்துருப்போம்ல, கப்பல்ஸ் கப்புன்னு, அந்த கப்பில் வந்து நேம்லாம் எழுதி மிங் கொண்டு வந்திருக்கான். ஆனால் என்ன, இந்த மிங் பையன் தான் தண்ணி அடிச்சுட்டு தோங்குன்னு உளர்றாம்ல. இதை வச்சே இந்த ஜோ பையனுக்கு வந்து எல்லா விஷயமும் நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஜோ பையன் வந்து கையில் வச்சிருந்த கப்பை வந்து அப்படியே கீழே போட்டான். அப்போ இவன் வந்து இத்தனை நாளாக வந்து நம்ம கூட உண்மையாக பழகலை, ஜஸ்ட் இவன் ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம கூட பழகிருக்கான்னு எல்லா விஷயமும் மிங்குக்கு புரிஞ்சு போச்சுப்பான். இதுக்கப்புறம் என்ன போதும் தெரியலையே. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய்.